ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு செட்டிநாடு ஸ்டைலில் பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அதில் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா தான் கரெக்டாக பக்குவமாக வரும், இல்லைனா தண்ணி அதிகமாகிடும், மாவு கரெக்டாக வராது. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்தோம்னா இப்போ நம்ம கையிலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை டைட்டாக பிசைய வேணால் கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். சாஃப்டாக பிசைஞ்சால் தான் பால்ஸ் நல்லா 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவை நல்லா நம்ம பிசைஞ்சிட்டோம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் மாவு ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி நமக்கு தேவையான அளவு மாவை எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். சின்ன சின்ன மாவை எடுத்து உருண்டை பிடிச்சாதான் எடுத்துருக்கிற உருண்டெல்லாம் சீக்கிரமே வேகும், டைம் ரொம்ப எடுக்காது. மாவு எடுத்து இப்படி கையிலே தேய்ச்சோன்னா உருண்டை ஈஸியாக வந்துடும். பிடிச்ச பாலை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து இது மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் கூட உருட்டிக்கலாம். இது வேகிறதுக்கும் ரொம்பலாம் லேட் ஆகாது. அந்த பால் எப்படி வேக டைம் எடுக்கும் அதே டைம் தான் இதுவும் எடுக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ நான் பாத்திரத்தில் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். அது நல்லா கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். நம்ம இப்போ தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பிடிச்ச உருண்டையெல்லாம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சூடு பொறுக்காதவங்க ஒரு கரண்டி எடுத்து இந்த பால்லாம் எடுத்து மெதுவாக உள்ளே போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கும் போது ஒரு கரண்டி எடுத்து மெதுவாக கிளறணும். அந்த உருண்டையெல்லாம் உடையாத அளவுக்கு மெதுவாக கிளறி விடனா அடியிலேருந்து கிளறி விடுங்க, மேலே வந்துடும். இப்போ நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன், 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் நாட்டு சக்கரை கரெக்டாகவே இருக்கும். வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு மெதுவாக அப்படியே கிளறி விட்டால் கொஞ்சம் நல்லா அந்த சர்க்கரையிலே நல்லா வெந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். இப்போ ஒரு 3 ஏலக்காய் நல்லா தட்டி அதில் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கொதிக்கும் போது ஒரு உருண்டை தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதை தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி இப்போ நம்ம அதை கொதிக்கிற பால் கொழுக்கட்டையில் சேர்த்தோன்னா கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். அப்போ பால் நல்லா வெந்துடும். இப்போ நல்லா கிளறி விட்டு துருவி வச்சுருக்க தேங்காவை அதில் போட்டுக்கலாம். இப்போது நல்லா கிளறி பார்த்திங்கன்னா பால் கொழுக்கட்டை நல்லா திக்காகவும் அந்த பால் நல்லா வெந்தும் இருக்கா. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி எல்லாருக்கும் அழகாக சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பருத்தி பாலில் பால் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும் டேஸ்ட். இது அப்படியே சூடாக எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா அப்படி இருப்பான் அந்த தலைவன். இது மாதிரி குக்கிங் அண்ட் ரெசிபி வீடியோஸ்க்கு யமுனா டைரிஸை ஃபாலோ பண்ணிக்கோ.